வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைய கூட இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணுற இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக சன்னமாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு 3 முட்டை அது கூட சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாமே நம்ம பண்ணுற அளவு பொறுத்து தான். ஒருத்தருக்கு பண்ணுறீங்கன்னா 2 முட்டை கூட போதும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் கூட, குடமிளகா, ப்ரக்கோலி இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஃபின் ஷீட் இருக்கும் இல்லையா, கப் கேக் கவர் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக சீஸ் துருவி போட்டுக்கோங்க. துருவி போட்டுட்டு கன்வென்ஷன் ஓவன்லேயோ இல்லை இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர்லேயோ வச்சுட்டு 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். இதே எக் மிக்ஸை நீங்கள் பணியாரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.